ஹாய், இந்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் ஐந்தாண்டு திட்டம் பொருளாதாரம் யூனிட் 5 பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் லெசன் 8ல் 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 8ல் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கவர் ஆகுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த பொருளாதார மூலதனம், வணிக மூலதனம்னா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம். காலனித்துவம் என்பது இரண்டு நாடுகளுக்கிடையே ஆன சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகளின் ஒரு நாடு அதிகாரம் செலுத்தும் நிலையிலும் மற்றொரு நாடு அடிமையாக இருப்பதையும் குறிக்கும். ஸோ காலனித்துவம் அப்படின்னாவே வந்து என்னது, ஒரு நாடு அதிகாரம் செலுத்தி இன்னொரு நாடு அவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கும். ஸோ நாம் எப்படி ஆங்கிலேயர்கள்கிட்ட அடிமையாக இருந்தோமோ அதே மாதிரி தான். அதிகாரம் செலுத்தும் நாட்டின் மீது அரசியல் கட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் பொருளாதார அரசியலில் மட்டும் அவங்க தலையிட மாட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே டோட்டலாக. ஸோ அப்போ அங்கே பொருளாதாரமும் சேர்ந்து வருது. ஸோ பொருளாதார கொள்கைகளையும் வந்து தீர்மானிக்கிறது. வாஸ்கோட காமா ஃபஸ்ட்டு பாருங்கள், வணிகம் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அடிமைத்தனத்துக்கு ஆளானோம். ஒவ்வொருத்தராக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வணிகம் செய்கிறேன்னு சொல்லி உள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிமையாக வந்து மாறணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வந்தவர் யார் அப்படின்னா வாஸ்கோட காமா. இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு மே 20, 1498 வந்ததற்கு பின்னரே இந்தியாவில் இருந்து ஐரோப்பாவுடனான கடல் வாணிகம் ஆரம்பித்தது. ஸோ ஃபஸ்ட்டு வாஸ்கோட காமா கோழிக்கோட்டுக்கு வராரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1498 வந்து வராரு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கடல் வாணிகம் அப்படின்றது ஐரோப்பா கூட வந்து நமக்கு நடக்குது. அடுத்து போர்ச்சுகீசியர்கள் 1510 இருந்து கோவாவுடன் வாணிகம் செய்து வந்தனர். போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கோவா கூட எப்போ 1510 வந்து கோவாவுடன் வந்து வாணிகம் செய்கிறாங்க. அடுத்து 1601 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டவுடன், ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ வந்து 1001 வந்து ஆரம்பித்தவுடன் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழியாக வாணிகத்தை தொடங்கின. 1616 சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீர் வந்து மன்னராக இருந்தபோது தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றதுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்தார். ஸோ வந்து சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் ஜஹாங்கீர் மன்னராக இருந்த பொழுது அவர்கிட்ட உரிமை வாங்கி எல்லா இடங்கள்லையும் வந்து தொழிற்சாலைகள் வந்து உள்ள வரத்துக்கு இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தது. ஸோ இதில் இப்போ 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். யார் எப்பப்போ வந்து வாணிகம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஐரோப்பாவுடன் எப்போ, கோவாவுடன் போர்ச்சுகீசியர்கள் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க வாணிகம். அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது. சர் தாமஸ் ரோ எப்போ வந்து இந்தியாவில் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்றார். யாருக்கிட்ட எந்த மன்னனினுடைய ஆட்சி காலம்னு கேட்பாங்க. ஸோ ஜஹாங்கீர். பிளாசி போருக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்தது. 1858 ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த ஆங்கில அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது. ஸோ வந்து கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி வணிகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க, அந்த கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து நம்மளை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆங்கில பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க. என்ன அப்படின்னா, ஆங்கில அரசு டைரெக்டாக இனிமேல் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணும் அப்படிங்கிற சட்டம் வந்து 1858 வந்து இயற்றப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த அதிகாரம் ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்ட போது இந்திய பொருளாதார நிலைமை முழுவதுமாக மாற்ற இயலவில்லை. ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆங்கிலேயர் கால வரலாறு. ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னா கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. ஸோ எல்லாமே வந்து கிராமம் சார்ந்து இருந்தது. அப்போது கிராம பொருளாதாரமானது சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. கிராம பொருளாதாரம் அப்படின்றது சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. ஆனால் ஆங்கில ஆட்சியின் போது தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டன. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்துல தொழிற்சாலைகள் வளர ஆரம்பித்தது. பொருளாதார மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றம் இந்திய பொருளாதார நிலையை பின்தங்கிய நிலைக்கு தள்ளியது. ஸோ வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்துலலாம் இவங்க என்ன பண்ணாங்க, தொழிற்சாலைகள் வச்சாங்க. ஸோ அப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பித்தது. பிரச்சனைகள் அனைத்தும் உடல் நலம், குடியிருப்பு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் உழைப்பாளர்கள், பொழுதுபோக்கு, குற்றங்கள் மற்றும் சமூக சீர்குலைவு ஆகியவற்றை சார்ந்ததாகவே இருந்தன. இந்த பிரச்சனைகள் காரணமாக ஒழுங்குற அமைக்கப்பட்ட சமூக பணிகளின் முக்கியத்துவத்திற்கான தேவை உணரப்பட்டது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வந்து ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு பொருளாதார அமைப்பு வந்து இருந்தது. இந்திய பொருளாதாரம் வந்து கிராமத்தை சார்ந்ததாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய தொழிற்சாலைகள், நிறைய வணிக நிறுவனங்கள்லாம் இவங்க வச்சதுனால எல்லா வகையிலையும் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. பிரிட்டன் இந்தியாவை எத்தனை ஆண்டுகள்? ஸோ நார்மலாகவே நமக்கு தெரியும் 200 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்க. ஸோ அந்த கட்டங்களை காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் 3 கட்டங்களாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வணிக மூலதன காலம், 2வது தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்லி 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வணிக மூலதன காலம் 1757லிருந்து 1813. ஸோ ஆண்டுகள் முக்கியம். வணிக மூலதன காலம் வந்து 1757லிருந்து 1813 வரையிலான காலம் வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கிந்திய கம்பெனியின் முக்கிய நோக்கம் இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை முற்றுரிமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதாகும். ஸோ அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நோக்கமே என்னது? அவங்க லாபம் ஈட்டணும். ஒன்று அவங்களோட பொருட்களை நம்மக்கிட்ட விற்று லாபம் ஈட்டணும், அப்படி இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை சுரண்டி கொண்டு போய் பிரிட்டிஷில் வந்து அதை வந்து லாபம் ஈட்டணும். ஸோ அதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. இக்காலத்தில் பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற பிரிட்டனில் தொழில் மூலதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு மிக முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனி கருதியது. ஸோ வந்து நிறைய வந்து சுரண்டுனாங்க. ஸோ சுரண்டல் பிரதேசமாக வந்து நம்ம இந்தியா இருந்திருக்கு. 1750 முதல் 1760களில் வங்காளமும் தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளாயின. 1750 முதல் 1760 வங்காளமும் தென்னிந்திய கிழக்கிந்திய கம்பெனியும் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான போது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கம் நிறைவேறியது. ஸோ வந்து அரசியல் நெருக்கடி வந்து ஏற்படுது வங்காளத்துக்கும் தென்னிந்தியாவுக்கும். அதே மாதிரி உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் இந்நிர்வாகம் வெற்றி பெற்றது. ஸோ உபரி பொருட்களை வந்து இங்கிலாந்து கடத்திக்கிட்டாங்க. இந்திய தலைவர்கள் வந்து இப்பிரச்சனையை சுரண்டலுடன் ஒப்பிட்டனர். ஸோ எல்லாருமே வந்து சுரண்டல் அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து தெரியுது. எல்லாவற்றிற்கும் மேலாக இக்கம்பெனியின் அலுவலர்கள் அனைவரும் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தனர். ஸோ வந்து ஊழல் தான் வந்து இங்கே நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் வணிக மூலதன காலம் எதுலேருந்து எது வரைக்கும் நடந்தது. இது வந்து சுரண்டல் பிரதேசமாக நினச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களோட நோக்கம் வந்து வாணிபம் மூலிமா வந்து லாபம் ஈட்டுறது தான் வந்து முக்கியமாக இருந்திருக்கு. அடுத்து தொழில் மூலதன காலம் 1813. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1757லிருந்து 1813 வணிக மூலதன காலம். அடுத்து இது தொழில் மூலதன காலம் வந்து பார்த்திங்கன்னா 1813லிருந்து 1858 வரையிலான காலம் வந்து தொழில் மூலதன காலம். பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது. ஸோ அவங்களோட துணிகள் எல்லாம் அந்த துணிமணிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தை இருக்கக்கூடிய இடமா வந்து இந்தியா விளங்கியது. இந்தியாவிலிருந்து மலிவு விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டன. இவ்வாறு இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். ஸோ நிறைய கச்சா பொருட்களை வந்து இங்கிலாந்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அவங்களோட துணிமணிகள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே விற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த தொழில் மூலதன காலத்தில் வந்து நடந்தது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிரிட்டிஷ் துணிமணிகளினுடைய சந்தையாக இந்தியா விளங்கியது எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு? 1813லிருந்து 1858 வரைக்கும் என்ன ஏற்றுமதி செஞ்சாங்க? கச்சா பொருட்களை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. அதே மாதிரி இந்தியாவின் பாரம்பரிய கைவினை பொருட்கள் எல்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டன. அடுத்து நிதி மூலதன காலம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களில் இருந்து சுதந்திரம் அடைந்த வரையிலான காலம் 3வது. சுதந்திரம் அடைகிற வரைக்கும் 3வது நிதி மூலதன காலம். எப்போ? 1757 ஸ்டார்ட் ஆகி அதிலிருந்து வருது. அதிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும்
சுதந்திரம் அடைகிற வரைக்கும் வந்து அடைந்தது வரையிலான காலம் வந்து 3வது கட்டமான நிதி மூலதன காலம். இக்காலகட்டத்தில் வியாபார நிறுவனங்கள், செலவாணி ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், மாற்று வங்கிகள் மற்றும் சில மூலதன ஏற்றுமதிகளில் நிதி ஏகாதிபத்தியம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது. ஸோ இதெல்லாம் சும்மா பாயிண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து இவங்க கொள்ளையடிச்சிட்டு இந்தியாவில் வந்து இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சலகத்துறை, பாசனம், ஐரோப்பிய வணிக முறை மற்றும் கல்வியில் குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்தது. ஸோ எந்தெந்த துறைகளிலெல்லாம் அவங்க வந்து கவனம் செலுத்தினாங்க. இதனால் சில பயன்களும் விளைந்தன என்பதை மறுக்க முடியாது. ஸோ அது இவங்க வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்துறதுனால நமக்கு நிறைய பயன்களும் கூட வந்து கிடைத்தது. பிரிட்டன் ரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனில்லாத கொள்கையாகும். ஸோ அதனால் நமக்கு எந்த பயனுமே கிடையாது. பிரிட்டன் ரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத பொருளாதார பயனில்லா கொள்கையாகும். இந்தியாவின் வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டன. 1858ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்தை பிரிட்டிஷ் அரசியலிடம் ஒப்படைத்தது. ஸோ இந்த பாயிண்ட் முன்னாடியே பார்த்தோம். எப்போ வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்து அதிகாரம் எல்லாம் டைரெக்டாக ஆங்கிலேயர்களை டைரெக்டாக இந்தியர்களை வந்து ஆட்சி பண்ண காலம் எது அப்படின்னா 1858. ஸோ நிதி மூலதன காலத்தில் இதுவும் வந்து ஒரு சுரண்டல் பற்றி தான். இந்த இருப்பு பாதை, அஞ்சலகத்துறை இதில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அடுத்து இந்திய கைவினை பொருட்கள், அதனுடைய நசிவு காலம். ஸோ உலகளவில் வந்து நம்ம புகழ் பெற்று இருந்தோம் இந்த கைவினைப் பொருட்கள் செய்கிறதுல. இந்திய ஏற்றுமதியில் கையால் நெய்யப்பட்ட பருத்தி, பட்டாடைகள், காலிகோ துணிகள், அலங்கார பொருட்கள் மற்றும் மர சிற்பங்கள் முதன்மையாக இடம்பெற்றிருந்தன. பாகுபாடான சுங்கவரி கொள்கை மூலம், ஸோ அந்த வரி செலுத்துறது மூலிமா பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அளித்தாங்க. நவாப் மற்றும் அரசர்கள் கால முடிவுக்கு வந்தவுடன், ஸோ நவாப் இந்த அரசர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு அவங்க வந்து அதை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே யாரும் ஆட்கள் இல்லாததுனால அந்த நிலையை வந்து காப்பாற்ற முடியல. அந்த பொருட்களினுடைய உற்பத்தியை வந்து பண்ண முடியல. இந்திய கைவினைப் பொருட்களால் இயந்திர தயாரிப்பு பொருட்களுடன் போட்டியிட முடியவில்லை. ஸோ இயந்திரத்தை வச்சு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம கைவினை பொருட்கள் கையில் வச்சு செஞ்சிட்ருக்கோம். ஸோ அவங்களோட நம்மளால் போட்டி போட முடியல. இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. ஸோ ரயில் வேறு அதெல்லாம் அறிமுகப்படுத்தினதுனால அந்த உள்நாட்டு பொருட்களுக்கான சந்தை வந்து அதிகரித்தது. அடுத்து இந்திய நில உடைமை. ஸோ 3 முறை சொல்லியிருப்பாங்க. நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகிக்கிறத பற்றியதாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை, 2வது மஹல்வாரி முறை, 3வது ரயத்வாரி முறை. ஸோ இது 3ல் இந்த ரயத்வாரி முறை தான் வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை. ஸோ அதனால் இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரயத்வாரி முறை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை. சரி, ஜமீன்தாரி முறை அல்லது நில ஸ்வான்தாரா முறைனா என்ன? லார்டு காரன்வாலிஸ் 1793 நிரந்தர சொத்துரிமை திட்டம் அறிமுகப்படுத்தியது. நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. ஸோ நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை லார்டு காரன்வாலிஸ் வந்து அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை வந்து உருவாக்கினாங்க. இம்முறையில் நில ஸ்வான்தாரர்களும் ஜமீன்தாரர்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்ட யார் சொந்தக்காரர்கள்? நில ஸ்வான்தாரர்கள், இன்னொன்று ஜமீன்தாரர்கள். இவங்க 2 பேரும் தான் வந்து நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும், அந்த நில வருவாய் கிடைக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அதாவது இப்போ 11 பங்குல 10 பங்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அரசுக்கு கொடுத்துடணும். மீதி 1 பங்கு வந்து ஜமீன்தாரர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த ஜமீன்தாரி முறையினுடைய சட்டம். 10 பங்கு 11ல் 10 பங்கு அரசுக்கும் மீதி 1 பங்கு வந்து ஜமீன்தாரர்களுக்கு ஊதியமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து ஜமீன்தாரி முறை. ஸோ இந்த ஜமீன்தாரி முறையில் யார் வந்து நிலத்துக்கு உரிமையாளர்கள்? நில ஸ்வான்தாரர்களும் ஜமீன்தாரர்களும் தான் வந்து நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டாங்க.
அடுத்து மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை. இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாபிற்கும் விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ மகள்வாரி அப்படி இல்லைன்னா இனவாரி. இந்த முறையில் கிராம மக்களான குழுவினர், ஸோ கிராம மக்களால் ஆன அந்த குழுவினர் வந்து நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செஞ்சனர். கிராம மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களே வந்து குழுக்களாக இருந்து அந்த முறையை வந்து நிலத்தை வந்து நிர்வாகம் செஞ்சாங்க. அக்குழுவினர் நிலத்தை விவசாயிகளிடம் இருந்து பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாய் பெற்று அரசுக்கு செலுத்தினர். ஸோ மகள்வாரி முறை அப்படி இல்லைன்னா இனவாரி முறை. அடுத்து ரயத்வாரி முறை. ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டது. இம்முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை மற்றும் நிலத்திற்கான கட்டுப்பாடு நில உரிமையாளர்களிடமே இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உரிமையும் யார் நிலம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கே இருந்தது. உரிமையாளர்களிடம் நேரடியான உறவு இருந்தது. சுதந்திரத்திற்கு முன்னர் இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த முறை வந்து குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது. அடுத்து தொழில் மற்றும் காலனித்துவ முதலாளித்துவம். ஸோ இதிலெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் ஒன்றும் பெருசாக பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஆங்கில நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவு. 19ஆம் நூற்றாண்டின் ஆங்கில முதலீட்டாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் பல முன்னோடி தொழில் நிறுவனங்களை வந்து இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. நிறைய நிறுவனங்கள் ஆங்கில நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவு கிடைச்சது. ஸோ நிறைய நிறுவனங்களை வந்து அவங்க இது பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு நிலையான இருப்பிடம் இந்தியாவில் கிடைச்சது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட போதும் அவர்கள் லாபத்தை ஈட்டுவதையே முதன்மை, அவங்களுக்கு லாபம் ஈட்டணும் அவ்வளோதான். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து லாபம் ஈட்டுவதையே முதன்மை குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, ஆர்வமும் இல்லாமல் இருந்தனர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் இருந்தன. நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 6 மில்லியன் டன்களாக உயர்ந்தது. ஸோ இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் 36 சணல் ஆலைகள், 194 பருத்தி ஆலைகள், அடுத்து அதிக எண்ணிக்கையிலான பூங்காக்கள், தொழில் பூங்காக்கள் அப்படின்னா ஐடி. ஸோ அந்த தொழில் பூங்காக்கள் இது எல்லாமே இருந்தது. நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 6 மில்லியன் டன்களாக உயர்ந்தது. அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் தொழில் முன்னேற்றம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு முற்பகுதியில் சுதேசி இயக்கம், 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில்மயமாதலை ஊக்குவித்தது. 1914ஆம் ஆண்டில் முதல் உலகப் போர் வெடிக்கும் வரை இந்தியாவின் பழைய புதிய நிறுவனங்கள் மெதுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பராமரித்து வந்தன. இக்காலத்தில் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகள். ஸோ இந்த 20ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்தது? ஸோ இது இப்போ முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் என்ன, இந்த இறுதியில் என்ன நடந்தது, அந்த முதல் உலகப்போர் 1914 to 18 வந்து முதல் உலகப்போர். ஆக்சுவலி அந்த வெடிக்கும் வரை இந்தியாவில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகள், 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகள் அமைக்கப்பட்டன. நிலக்கரி உற்பத்தி 2 மடங்காக இருந்தது. நிலக்கரி உற்பத்தி 2 மடங்கானது. இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கான அடித்தளமும் வந்து அமைக்கப்பட்டது. ரயில்வே அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது. 1924 முதல் 1930 வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு பெரிய நிறுவனங்கள் என்னென்னலாம், இரும்பு தொழிற்சாலை, எஃகு, பருத்தி நெசவாலைகள், சணல், தீப்பெட்டி, சர்க்கரை, காகிதம் மற்றும் காகித கூழ் நிறுவனங்கள் போன்றவை பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. ஸோ இதெல்லாம் ஒரு அமைப்பாக, இதெல்லாம் ஏன்னா பெரிய தொழிற்சாலைகள் அந்த 1924 39 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலைகள்லாம் ஓரளவுக்கு வந்து பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இது இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்தது. இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் முழுமையாக இந்திய சந்தையை கைப்பற்றி அயல்நாட்டு போட்டிகளை முழுவதுமாக முறியடித்தன. ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் சாதகமான இந்திய புவியியல் காரணிகளை பயன்படுத்தி படிப்படியாக சணல், தேயிலை, காபி, பருத்தி, நெசவு, காகிதம், காகிதக்கூழ், சர்க்கரை போன்ற பல்வேறு தொழில்களை இந்தியாவில் உருவாக்கினார்கள். ஆனால் இந்திய தொழிலாளர்களை
பெருமளவில் உறிஞ்சினார்கள். ஸோ நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய முதலீடு போட்டு அதில் நிறைய பண்ணாங்க. பட் ஆனால் அதில் வேலை செஞ்சவங்க யார் அப்படின்னா இந்தியர்கள் தான். ஸோ இந்தியர்களை வந்து அவங்க ரொம்ப வேலை வாங்கி ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ இந்த ஆங்கிலேய ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். ஸோ இதில் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் சும்மா வேணால் ரீட் பண்ணிக்கலாம். இதில் பெருசாக பாயிண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம தொழிற்கொள்கை பார்க்கலாம். 1991க்கு முந்தைய முக்கிய தொழிற்கொள்கைகள்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுகள்லாம் 1948, 1956, 1977, 1980, 1990, 91. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 2 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் பார்க்கலாம். ஆசியாவின் 3வது முக்கிய பொருளாதாரம். ஆசியா நான் உலகளவில் பார்த்திங்கன்னா போன லெசனில் பார்த்தோம் 7வது இடத்துல இருக்குது. பொருளாதார ரீதியாக 7வது இடத்துல இந்தியா இருக்குது. அது உலகளவில். ஆசிய கண்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரத்தில் 3வது இடத்தை கொஷின் வந்து நல்லா படித்து பார்க்கணும். 3வது இடத்துல இந்தியா உள்ளது. 70 ஆண்டுகால சுதந்திர வாழ்க்கை இந்தியாவின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது என்ன? ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் குறிப்பாக தொழில்மயமாதலை சார்ந்துள்ளது. ஸோ தொழிலை வச்சு தான் இருக்குது. சுதந்திரம் அடைந்த போது இந்தியா பலவீனமான தொழில் அடிப்படையை பெற்றிருந்தது. ஆகையால் சுதந்திரம் பெற்றதற்கு பிந்தைய காலத்தில் இந்திய அரசு வலிமையான தொழில் அமைப்பை உருவாக்குவதற்கான சிறப்பான வலியுறுத்தல்களை மேற்கொண்டது. ஸோ 1948. ஸோ நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அடுத்த வருடங்களில் எந்த மாதிரி தொழிற்கொள்கையெல்லாம் நம்ம வந்து பண்ணோம். 1948 மற்றும் 1956 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானங்கள் சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றணும். அதாவது சிறு தொழில்களையும் அந்த பெரிய அளவிலான நிறுவனங்களையும் வந்து முன்னேற்றதை தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கை 1948, 1956. ஸோ அதனோட தீர்மானம் என்ன? 1948 ஆண்டின் தொழிற்கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவது. பாருங்கள், 1948 ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று தனது முதல் தொழிற்கொள்கையை அறிவித்தது. இந்த கொள்கையின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவதாகும். ஸோ கலப்பு பொருளாதாரத்தை வந்து ஏற்படுத்தணும். அதில் பாருங்கள், தொழிற்கொள்கை 1948 மைய அரசின் முற்றுரிமை, ரயில்வே, இராணுவ தண்டவாளங்கள், அணுவாற்றல், தபால் துறை போன்றவை இந்திய அரசின் முற்றுரிமையின் கீழ் செயல்படும். மாநில அரசின் முற்றுரிமைலாம் என்னென்ன? ஸோ இதெல்லாம் வந்து மத்திய அரசு என்ன பண்ணோம், மாநில அரசு என்ன பண்ணோம். இயற்கை வளங்களான நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள் மற்றும் எண்ணெய் வளங்கள் போன்றவை மாநில அரசின் கீழ் வந்து செயல்படும். அடுத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த தனியார் அமைப்புகள் என்ன பண்ணும், மேற்கான் 2 உள்ளடங்காத ஏனைய தொழில்கள் தனியார் அமைப்பு கீழே வந்துடும். ஸோ பிரிச்சிருக்காங்க. மைய அரசோட கட்டுப்பாடெல்லாம் எங்கெங்க, மாநில அரசுக்கான தொழில்கள்லாம் எது இது இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் வந்து என்னென்ன தொழில்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலப்பு பொருளாதாரம் தான் 1948. இந்திய தொழில்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டன. ஃபஸ்ட்டு பொதுத்துறை, 2வது பொது மற்றும் தனியார் துறை, அடுத்து 3வது கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, 4வது தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி இந்திய தொழில்களை 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இந்திய தொழில்களை 4 வகை: பொதுத்துறை, பொது மற்றும் தனியார் துறை, கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள். இக்கொள்கை குடிசை தொழில்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஸோ சிறு தொழில்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள்னா இந்த மாதிரி இருப்பு பாதையெல்லாம் அமைக்கிறது, இருப்பு பாதைகள் மற்றும் இரும்பு தாது முதலான கனிம வளங்களுக்கு பிரத்யேக உரிமையில் மாநில மற்றும் மத்திய அரசுகள் ஏகபோகம் பெற்று இருந்தன. இந்திய அரசு பிற நாடுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டின் முக்கியத்துவத்தை ஊக்குவித்தாலும் அதன் முழு கட்டுப்பாடு இந்தியர்களின் கரங்களிலேயே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அடிமைப்பட்டு வெளியில் வந்திருக்கோம். ஸோ எல்லா பொறுப்பும் நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினச்சது தான் வந்து இந்த முதல் தொழிற்கொள்கையின் போது நடந்தது. அடுத்து 1956 தொழிற்கொள்கை. அதில் வந்து பார்த்திங்கன்னா
மஹலனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஸோ எதுன்னு கேட்பாங்க, எந்த வளர்ச்சி மாதிரியின் கீழ் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். இது நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழிற்சாலையின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. தொழிற்கொள்கை 1956 தொழில்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டன. ஸோ 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து 17 தொழில்கள், ரெண்டாவது 12 தொழில்கள், மூன்றாவது பிரிவு. அதாவது ஃபஸ்ட்டு 17 தொழில்களில் என்னென்னலாம் வருது, ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, இராணுவ தளவாடங்கள் மற்றும் வெடிமருந்து, இரும்பு, எஃகு, அணு ஆற்றல், இதெல்லாம் அந்த 17 தொழில்கள் கீழே. 12 தொழில்கள் கீழே மாநில அரசு சொந்தமாக கொண்டிருக்கும் இந்த தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. மேற்காண் தொழில்கள் தவிர்த்து ஏனைய தொழில்கள் தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட தடையில்லை. 1956 தொழிற்துறை தீர்மான கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. 1956 தொழிற்துறை தீர்மான கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியம் கொடுத்தது. அதே நேரத்தில் தனியார் துறையையும் நியாயமான முறையில் வழிநடத்தியது. ஸோ பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தனியாரை பார்க்கல, அப்படி இல்லாமல் 2 துறைக்கும் நியாயமான முறையில் வழிநடத்தியது. அடுத்து அரசாங்கம் குடிசை தொழில் மற்றும் சிறு தொழில்களை ஊக்குவித்து நேரடி மானியம் அளித்தது. குடிசை தொழில்கள், சிறு தொழில்கள் அதையும் கொடுத்து அவங்கள பண்ண சொல்லி மானியங்கள் கூட வழங்கியிருக்காங்க. பெருமளவு உற்பத்தி நிறுவனங்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்த பல்வேறு விதமான வரிகளையும் அரசு விதித்தது. அடுத்து வளர்ச்சிகளால் வட்டார மற்றும் வேற்றுமையை குறைக்க இந்த தொழிற்கொள்கை வலியுறுத்தியது. இந்திய முதலீடுகளின் தேவையை அரசு புரிந்திருந்தது. ஸோ இதில் அந்த 17-12 தொழில்கள் அதுதான் முக்கியம். இன்னொன்று பொதுத்துறையை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தனியார் துறைக்கும் நியாயமான முறையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.